இந்தியாவுக்கு செலக்ட் ஆகி இப்போ இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சுக்கு போயிட்டு வரோம். 5-0ன்றதுல ஜெயிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அண்ணன் நல்லா போலிங் போட்டாரு, நான் நல்லா பேட்டிங் பண்ணேன். எனக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எங்களை கொடுத்தாங்க. எங்களோட அசோசியேஷன்ல இருந்து துரபாண்டி அண்ணன், எங்க கோச் அனீஷ், இவங்க தான் எங்க வழி அனுப்பி வச்சாங்க. கவர்மெண்ட்ல இருந்து எதனா சப்போர்ட் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றோம். இல்லை, இது வரைக்கும் போல. ஆனால் நிறைய முறை இதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாடு லெவலில் விளையாடும் போது நாங்கள் எல்லா முறையும் இந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். இந்தியாவில் தான் மேட்ச் நடந்தது, நொய்டாவில் நடந்தது. ஸ்ரீலங்கன்ஸ் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சாங்க. அங்கே அந்த முதலமைச்சர் வந்தார், டெல்லி முதலமைச்சர் வந்தார். அப்புறம் பேராலிம்பிக்லேருந்து அவங்க பேர் தீபா மேடம் வந்து எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் நார்மலுக்கு பண்ற மாதிரி எங்களுக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் மேலே வருவோம். இப்போதான் நாங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். எங்களும் இப்போ அடுத்தது எங்களோட இது என்னன்னா, நாங்கள் ஏசியன் கேம்ஸ்ல இப்போ கிரிக்கெட் இருக்கு, அதில் வீல் சேர் இப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதில் வீல் சேர் கிரிக்கெட்டும் கொண்டு வருவாங்க. அப்போ நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு விளையாடுறதுக்கு நாங்களும் கொஞ்சம் மேலே வருவோம். நாங்களும் நார்மல் மாதிரி விளையாடணுன்ட்டு எங்களை எவ்வளோ நாங்கள் எங்க டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்துக்கிறோம். எல்லாருமே மேட்ச் பார்த்தாலே தெரியும். என்னன்னா, அவரால் இப்போ நாங்க எவ்வளோ பேர் இருக்கோம், அவங்க ஒருத்தரால எங்களோட எவ்வளோ கஷ்டம் வீணாகுதுன்னு ஏமாத்தின அவரு தெரிஞ்சுக்கல. அவர் ஒருத்தரோட இதுவும் மட்டும் பார்த்துட்டு எங்க எவ்வளோ பேர் இருக்கோம், நாங்க நிறைய திறமையோட நாங்க இருக்கோம், எங்களை இது பண்ண முடியல. எங்களுக்கு எந்த போதுமான வசதியும் இல்லை. எங்க அனீஷ் கோச், அவரு எங்க பிரசிடென்ட் வந்து மாசத்துல 2 முறை வர சொல்லுவாரு. இங்க இருக்கு ஏதாவது ஒரு அகாடமியை பிடிச்சி அங்க வர சொல்லுவாரு. எங்க கோச் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாரு, மாசத்துல 2 முறை பண்ணுவாரு. ஏற்கனவே 2017 இந்திய டீம்ல செலக்ட் ஆகி விளையாடிட்டு இருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பங்களாதேஷ் இந்தியா விளையாடி இருக்கிறேன், பங்களாதேஷ்ல போய் விளையாடி இருக்கிறேன். 2வது துபாயில போய் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடி வந்துருக்கிறேன். அப்புறம் இந்தியாவில் பங்களாதேஷ் இந்தியா மேட்ச் நடந்துச்சு. எல்லா மேட்சும் விளையாடுறதோட இந்த மேட்ச் விளையாடிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இது பண்ணுறேன். என்னன்னா, நான் தான் முதல்ல நான் மட்டும்தான் போயிட்டு இருந்தேன். என்னோட பார்ட்னர், என்னோட பையன், எங்கள் டீமில் விளையாடின ஒரு பையன் என்ன கூட வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் இது இந்தியா இலங்கை மேட்ச் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை நடந்துச்சு. அந்த 5 மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா 5-0ன்னு இலங்கை அணி கூட வின் ஆயிட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். அது 11ஆம் தேதி தொடங்குச்சு. இந்த மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஜானி நாங்கள் ஃப்ளைட்டில் வந்துருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மேட்ச்சு. என்னென்னா, எங்கள் பவுலரோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் பேட்ஸ்மேனோட பெர்ஃபார்மன்ஸ், அதை பார்க்க சமயத்தில் ஸ்ரீலங்கா டீமு எங்கள் டீமுக்கு ஈக்குவலாக இல்லை, கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களோட பவுலிங் எங்களோட ப்ராக்டிஸுக்கே மொத்தத்தில் அது என்ன சொல்கிறது, எங்களுக்கு தமிழ்நாடு வீல் சேர் கிரிக்கெட் அசோசியேஷன் இருக்குது. அதில் பிரசிடென்ட் மிஸ்டர் துரைபாண்டி அண்ணன், அப்புறம் இங்கே கோச்சு அனீஷ் நட்ராஜ், அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, எங்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஹிட் இல்லை, அது மாதிரி பேட் இல்லை, பால் இல்லை. ஏதோ அவங்களோட துறைப்பாண்டியனா இந்த மாதிரி அவங்க ஸ்பான்சர்ஷிப்போட சப்போர்ட்டோட நாங்கள் ஏதாவது கிரவுண்டில், இப்போ தூத்துக்குடியில் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதே மாதிரி தஞ்சாவூரில் அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் எங்கள் பேட்டிங் ஸ்டைலில் இல்லைனா பவுலிங் ஸ்டைலில் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது போதுமான இது இருந்துச்சுன்னா, ஒரு நெட் ப்ராக்டிஸ் பண்ண இடங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் நாங்கள் பெஸ்ட் கொடுப்போம்னு நாங்கள் சொல்கிறேன். இல்லை, எங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ தான். நாங்கள் என்ன ஹிந்தி, அவங்க ஃபுல்லாக ஹிந்தி பேசுவாங்க, இல்லைனா இங்கிலீஷ் பேசுவாங்க. நாங்கள் என்னன்னா, எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. இருந்தாலும் நாங்கள் அவங்களோட விளையாடுறதுனால டீமுக்குள்ளே இருக்கு, நல்லா பெஸ்ட் கொடுக்கறதுனால இந்திய டீமுக்குள்ள இன்னை வரைக்கும் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.